ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இப்ப நம்ம எங்க போறோம்னா தூத்துக்குடிக்கு போறோம். தீபாவளி பர்ச்சேசிங். எஸ், தீபாவளி பர்ச்சேசிங் போயிட்டு இருக்கோம். காம்ப்ளெக்ஸா? ஆமா, காம்ப்ளெக்ஸ் பூம் பூம். அங்கதான் போவோம். அங்கதான் நல்லா இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். தீபாவளிக்கு எப்படி நிறைய இருக்கும். மோனிகா தேவி பாருங்க, கீழே படுத்து அண்ணாந்து படுத்து கிடக்காங்க. இங்க பாருங்க முத்துலட்சுமி பார்த்தாச்சு. நாங்க வந்து கீழே இறங்கிட்டு எல்லாரும் மூஞ்சியும் கிளியரா காட்டுறாங்க. எல்லாம் ஒரு மாதிரி கிடக்குறாங்க. அதனால வேண்டாம். அதான் சொல்றேன், நீ மட்டும் தான் கிடக்கண்டு. எப்பா போயிட்டு இருக்கேன். இங்க சரியான மழை, ஃபுல்லா சுத்தி சுத்தி மழை பெஞ்சிட்டே இருக்கு. பேசுங்க. பேசவே மாட்டாங்க, நம்ம மட்டும் பேசணும். இங்க ஃபுல்லா மழை. அங்க தூத்துக்குடியிலயும் நாங்க போற இடத்துல மழை வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பாப்போம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு விளாக் எப்படி எடுக்க போறோம் தெரியல. அதிகமா மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் எடுக்கிறது. கடைக்குள்ள போயிட்டு மழையிலேயே நம்ம விளாக் எடுப்போம். கடைக்குள்ள போய் நாங்க எடுத்துருவோம். ஆமா, நாங்க மட்டும் போறோம். ஏன்னா பின்னாடி கிளார் அடிக்கணும். சரி ஓகே, நாங்க தூத்துக்குடி கடைக்கு போயிட்டு மீட் பண்ணலாம். பாய். வந்தாச்சு தூத்துக்குடிக்கு. இத வந்து இந்த மைக்கு செட் பண்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த 5 நிமிஷம் எங்க வண்டியில பொறுக்காம என்னைய விட்டுட்டு இறங்கி எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்டு அங்க நின்று பாருங்க, கேவலமா சிரிச்சிட்டு இருக்காவ. கேவலமா சிரிக்காத, சாவடிச்சு. 5 நிமிஷம் பொறுமை இல்ல, என்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்க. என்னம்மா இது? இந்த பேகுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சு நடந்து போயிட்டாவ. இறங்கி போயிட்டாங்க. ஓகே, இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபுட் கடையில, அஜிவான்னு நினைக்கிறேன். அஜிவா ஒரு கடை. மெனு பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ஏதாவது சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இங்க ஏதாவது வாங்கிட்டு அப்படியே மறுபடியும் நம்ம வந்து ஷாப்பிங் கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணல, ஸ்டார்டே இனிமே தான் பண்ண போறோம். சார்ஜா குடிக்க போறாங்களாமா. ஜூஸ் தான் வாங்க போறீங்களா? ஜூஸ் தான் குடிக்க முடியும். ஆப்பிள் ஷேக் யாரா இருக்கா? அப்ப மொஜிட்டோ எதுனா அந்த மாதிரி. சாக்லேட் தயிர். ஓகே, ஆளாளுக்கு ஒவ்வொரு இது சொல்லிருக்காங்க. என்னது அப்படின்னா பீஸாமா, பிரெஞ்ச் ஃப்ரை, சார்ஜாவா, வேற என்னது, ஷாருக்கான். ஃபுட் பண்ண சொன்னா இவங்க ஆளை வந்து எவ்வளவு அடிபட்டாலும் திருந்தாது ஜென்மம். கிருத்திக் ரோஷன் வேணுமா? கேட்டுக்கோ. ஐஸ்வர்யா ராய் வேணும். கிருத்திக் ரோஷன் ஐஸ்வர்யா ராய் வேணும். அது ஜீன்ஸ் கிடைக்கவே ஐஸ்வர்யா ராய் இப்ப அப்படி இல்ல. இவளுக்கு ஜீன்ஸ் படம் ஐஸ்வர்யா ராய். ஜீன்ஸ் படத்துல இருக்கிற ஐஸ்வர்யா ராய் தான் வேணும். கிடைக்காதுமா, கிடைக்காது. அது சிக்கனா நார்மலா? இப்ப வந்து 2 பேர் வேணும் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவாங்க? ஐஸ்வர்யா ராய் ஒண்ணு, இன்னொன்னு பையா படத்துல இருக்கிற தமன்னா வேணும். ரொம்ப சொல் இப்படி பண்ணாத. உனக்கு யார் வேணும்? சும்மா சொல்லு. நீரு. ஐயோ, சந்தோஷ் சுப்பிரமணியம் ஜெலிலியா. ஓவருப்பா இதெல்லாம். உனக்கு யாரா வேணும்? ஆக்டர் சொல்றதுல தப்பே கிடையாது. குட்டி குஷ்பு. குட்டி குஷ்பு எங்க போய் சொல்லலாம்? குட்டி அன்சிகாவா? அவளையும் உனக்கு பிடிக்கும்? உனக்கு யாரு வேணும்? கொழுக்கு முழுக்கு நடிப்பை ஒட்டா நம்பாதீங்க. அவ எடுத்தோடனே சொல்ற ரித்திக் ரோஷன் வேணும்னு சொல்றேன். எந்த படத்துல உள்ள அன்சிகான்னா இந்த ஆம்பளை படத்துல இல்ல, ரித்திக் ரோஷனை மட்டும் சைட் அடிச்சா பரவாயில்ல, அவன் பையனையும் தான் சைட் அடிக்கிறாங்க. அதுவும் அந்த பையனுக்கு வந்து இவளோட ஏஜ். அத வேற அவ சொல்லிதான் எனக்கே தெரியும். போதும்பா, என்னால முடிஞ்சது.
யாரையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. ஆமா, இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் புண்பட வேண்டாம். நாங்க வந்து இதுல யாரு மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இதை போடல. எப்பவுமே வாலிப பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும் அவருதான். விஜய் தான், விஜய் தான், விஜய் தான். அதுவும் எந்த குஷ்புன்னா ஆம்பளை படத்துல வர்ற குஷ்புவா? சி அன்சிகா. எனக்கு ஆக்டர்ஸ்ல எல்லாம் விருப்பம் இல்ல. செவன் எங்க அம்மாவுக்கே தெரிஞ்சது உருட்டுன்னு உண்மையான கேரக்டர் இதுதான். இது ஒரு ராகவணி, அவ ஒரு ராகவணி, ஒரு தெல்லவாரி, ஒரு முடிச்சவிக்கி, எல்லாமே அப்படிதான். எங்க அம்மா பெத்து போட்டது நாலு விதமா இருக்கு. இது வேறையா, இது கேட்டகரியே வேறையா. 3 தான் ப்ரோ. என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து இது வந்து ஃபேமிலி vlog. சோ எங்க ஃபேமிலி மட்டும் தான் இருப்பாங்க, வேற யாரும் வரமாட்டாங்க. ஓகே, ஃபுட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இல்ல அதாவது மைக் வந்து என்கிட்ட தான், என் பேக்ல ஒத்து மாதிரி இருக்கும். மைக் இருக்கும், ஸ்டாண்ட் இருக்கும், போன் என்கிட்ட தான் இருக்கும். இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்களா. மைக் சார்ஜ் போடலன்னா மட்டும் ஏன் சார்ஜ் போடல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா இவ்வளவு நேரம் எடுத்த கிளிப் வந்து இவ்வளவு நேரம் எடுத்த கிளிப் என்னாச்சு அப்படின்னா மைக் ஏதோ லைட்டா லூஸ் பண்ணிட்டு இருக்கும் போல. சொன்னாங்க பேசினது எல்லாம் வேஸ்டா போச்சு. பூம படம் பேசியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு டைம். இப்படிதான் மைக் வந்து இல்லாம நாங்க பேசி எல்லாமே போச்சு. சோ சார் அதான் சிக்கன் ரோல் பாத்துப்பீங்க, சாப்பிட்டுருக்கோம். சரியான டேஸ்ட், சூப்பரா இருக்கு. கொஞ்ச நேரத்துல மைக்கே ஆஃப் ஆனோம்னா ஒரு மாதிரி ஆயிட்டா. ஐயோ இவ்வளவு நேரம் என்னடா, இவ்வளவு நேரம் நிறைய பேசணும், எல்லாமே போச்சு. மனசு கஷ்டமாயிட்டு. அதாவது விஜய் சித்து இருக்காருல்ல, அவருக்கு எப்படி வந்து அவங்க குரூப்ல உள்ளவங்க ஆப் வைப்பாங்க, அதே மாதிரி நமக்கு நம்மளே ஆப் வச்சுப்போம். வேற ஒண்ணும் இல்ல, வேற யாரும் வைக்க வேணாம். அது இப்ப பேசுனது கேக்குதான்னு பாருங்க. ஸ்டாப் பண்ணி கேளுங்க கேக்குது. நான் வயிறு வலி சரியாகணும்ன்றதுக்காண்டி வாங்கி சந்தோஷத்துக்காக வேண்டி குடிக்கல, வயிறு வலிக்குது எனக்கு, தாங்க முடியல. இவங்களுக்கு இதான் வேலை. தயவு செஞ்சு இனிமே ஹோட்டல்ல பூரி எல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க, என்னோட அட்வைஸ். போடு அதையும் அவன் கேக்குறான் பாரு. வயித்த வலியா, வயித்த வலியா, இப்ப இது குடிக்கணும்னா வயித்த வலி வரும். மறுபடியும் பீட்சா, அதாவது நல்லா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ஆர்டர் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. இவன் அதிகமா பீட்சா தின்னா நிறைய தின்னா கையை விட்டிடுவேன். இனிமே பேசுற சோறுதான் முக்கியம். அதான் இவ்வளவு நேரம் நான் கண்ட்ரோல் பண்ணி வந்து பேசுனதே பெரிய விஷயம். சாப்பிட்டு எல்லாம் அந்த சாஸ்ட போதைக்கு தூர போட்டுருவேன். இப்போ கேமரா முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கான். கூட நீ கொஞ்ச நேரம் ஒன்னா எடுக்கிறதா தாடி இடையில வச்சு கேமரா. ஆனா சாப்பிடும் போது வீடியோ எடுத்து ரொம்ப கேவலமா இருக்கும். ப்ரோ சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ரோ. என்ன ப்ரோ ஒரு டெடிகேஷனே இல்லாம இருக்கீங்க. எப்படி ப்ரோ? எனக்கு இந்த சின்ன பீஸ் போதும், அதை மட்டும் எடுத்துக்கிறேன். கட் பண்ணிட்டேன், நூலை கட் பண்ணிட்டு. அவன் தாண்டி ஆர்டர் பண்ணான். 2 தாண்டி சாப்பிடுவோம் அதிகமா. இல்ல அவன் சாப்பிடல, எல்லாருமே சாப்பிட்டாங்க. சத்தியமா தான் சொல்றேன். அதுல 2 பீஸ் எடுத்துட்டு மதியமே 2 அது ஒரு பீஸ் அவன்கிட்ட கொடு. இங்க வரைக்கும் சண்டை வர்றாங்க பீஸாக்கு. கொண்டா
எங்கேயாவது சிக்னல்ல போய் பிச்சை எடு நீனு. ஒரு கண்டென்ட் அப்ப நான் எங்க போறது? செத்து போ. செத்து போ. சோறு வாங்கி கொடுத்தா சாப்பிடுறேன். என்ன சோறு சாப்பிட்டு சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பீட்சாவோட இந்த பீட்சா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கு. இன்னொரு வாட்டி வாங்குவோம். பில்லுக்கு உட்கார வச்சுட்டு வந்துருவோம். அந்த பையா வந்து இவ்வளவு வந்து வச்சு பீட்சா போட்டு தருவாங்க. வியாபாரம் பண்ணிடுவாங்க. பேசுறதுக்கு பீட்சா போடுற வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. நானும் அதான் பாக்கேன். ஒரு செட்ல கேட்டுக்கங்கப்பா. செப்பான் மைக்கு தள்ளியா செப்பு நான் சொல்லலாம். செப்பு வேணும் செப்பு. செப்ப கல்யாணம் முடிச்சு ஹோட்டல் போடணும். இல்ல 3 பேரும் தெரியுமா? எனக்கு வந்து ஒரு 2 நாளா சப்பாத்தி சாப்பிடணும்னு தோணிட்டே இருந்துச்சு. சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா சாப்பிட முடியல. நாங்க வேற சாப்பிட்டோம்னா சப்பாத்தி சாப்பிடலாம். கடைசியா அந்த ஆசை வந்து இதை வச்சு நான் நிறைவேற்றிக்கிட்டேன். சப்பாத்தி எனக்கெல்லாம் சப்பாத்தி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நான் செஞ்சு சாப்பிடுவேன். எனக்கு யாராவது செஞ்சு தரணும். செஞ்சு சாப்பிடுவேன். தன் கையே தனக்கு உதவி. சப்பாத்திக்கு மட்டுமே. சாஸ் பாட்டில் வந்து சர்மி மூஞ்சிக்கு பறக்க போகுது இப்போ. நாங்க சப்பாத்தியே தான் சொன்னோம். சர்மிக்கு வேண்டாம் வேணா எடுத்துக்கோ. எல்லாரும் முடிச்சுட்டாங்க. தேட்டர்ல வருவாங்க. Don't touch me. டிஷ்யூ இருக்காங்க. டிஷ்யூ. அது ஷவர்மா உள்ளது. சாப்பிடு. அது யாரும் கல்யாணமே தெரியல. சாப்பிடு. சாப்பிடுன்னு மட்டும்தான் சொன்னேன். பறந்து அது வந்து பிச்சு பிடுங்கி அடிச்சு போது பாருங்க. ஆமா மைனஸ் அதிகமா. மைனஸ் பிடிக்காது. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்ட வயிற்றுல ஆயிட்டு. செம்ம டேஸ்ட். பில்லு தான் இவ்வளவு வர போறது. நல்லா வெட்டு வெட்டியாச்சு. தூங்கினா நல்லா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு பில் பே பண்ணிட்டு நாங்க அடுத்த எங்க போறோம்? மோனிக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் அடுத்த. சோ மோனிக்கு எடுத்துட்டு எடுக்கிற கடையில 800 ரூபா பில்லு. பில்லு தெரிஞ்சு பில்லு 800. இவ்வளவு பிரேக்கப் பண்ணிட்டேன். இவனை நான் லவ்வே பண்ணல. இதுல பிரேக்கப் பண்ணிட்டு அவளை பிரேக்கப் பண்ணி 6 மாசம் ஆகுது. ஏம்மா இவளை இப்பதான் பிரேக்கப் பண்ண. ஓகே இங்க போயிட்டு வருமா? ஒரு ரவுண்ட் இந்த கடைக்கு போகணும் பிளான் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கடை தான். பேர்லாம் தெரியல எனக்கு. பார்க்கல கேட்கல. ஆளாளுக்கு ஒன்னொன்னு பார்த்துட்டு நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் இங்க. மோனி ஒரு பக்கமா போறா, முத்து ஒரு பக்கமா போறாங்க. இது இந்த படத்துல எல்லாம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. முடுக்க அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கான் கண்ணாமூச்சா. இது வந்திருந்தா அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டே. மோனிகா தேவி ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா என்னதான் பாக்குறான்னு நானும் பாக்குறேன். பாத்துட்டு இல்ல இங்க ஒண்ணுமே நல்லா இல்ல, நம்ம அங்க வெளியே போவோம் சொல்லி கூட்டிட்டு போயிருவா. எடுத்துட்டானா சக்சஸ். ஒரு வழியா அந்த கடையில வந்து அம்மாவும் மோனியும் எடுத்திருக்காங்க. பாப்பாக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. சரியான ரேட் எல்லாமே அங்க அதிகம். யா ரேட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால நாங்க எடுக்கல. ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு
போனேன். ஆனா அங்க ரொம்ப ரேட்டு நம்ம ஊரை விட, அதனால நான் வந்து எடுக்கல, வந்துட்டேன். நாங்க வந்து போன்ஸ் அண்ட் ரைஸ் கடையில இருக்கோம். எடுத்தாச்சு, ட்ரெஸ் எடுத்துட்டேன். நான் வந்து 2 சட்டை என் பர்த்டேக்குன்னு சொல்லி அம்மாட்டையும் 3 ஆட்டை போட்டேன். தேனி எடுத்துட மாட்டேங்கிறான். நான் எனக்கு ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன். பில் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடை ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு, அதனால வந்து நாங்க வீடியோ எடுக்க முடியல. ஓகே, நம்ம வந்து போன்ஸ் அண்ட் ரைஸ்ல இருந்து வெளியே வந்தாச்சு ஒரு வழியா. செம எனக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து போட்டோலாம் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன் அக்கௌண்ட்ல, வந்து பாருங்க. ரவுடி ஷர்மில வந்து பாருங்க, போஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ வந்து நாங்க எங்க போறோம்னா ப்ரொமோஷனுக்காக போறோம். அனா கலெக்ஷன்ஸ் அங்க வந்து ப்ரொமோஷன் பண்ண போறோம். கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், அங்க போய் பார்க்கலாம். ஆமா, அனா கலெக்ஷன்ஸ் நம்ம வந்திருக்கோம். தசராக்கு ஆல்ரெடி இங்க வந்து நம்ம எடுத்திருக்கோம். இங்க வந்து நிறைய கிளாத் இருக்கு. இந்த கிளாத் வந்து கிளாசிக்கலா இருக்கும். பேகிக்கெல்லாம் போட்டா செம்ம கிளாசிக்கலா இருக்கும். ஸோ நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. பேகி ஃபார்மல்ஸ்லாம் நிறைய பேர் இப்போ அதான் யூஸ் பண்றாங்க. ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஷர்ட் போட்டு தான் ஆளாளுக்கு ஸ்லோமோ போட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அனா கலெக்ஷன்ஸ்க்கு கண்டிப்பா வாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி ஷர்ட்ஸ், அந்த மாதிரி 5 ஸ்லீவ் டிஷர்ட்ஸ், ஜெர்சி டிஷர்ட்ஸ், தேடிட்டு இருந்த டிஷர்ட் இது. ஆமா, தேனி இதை எடுத்துட்டா. சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா அனா கலெக்ஷன்ஸ் வாங்க. தீபாவளிக்கு பர்ச்சேசிங் கண்டிப்பா இங்க வந்து பண்ணுங்க. அதே மாதிரி தேன் ஷர்மி vlogs சொன்னது நீங்க பார்த்தோம், அதனால நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. சோ இங்க ஒரு கடை இருக்கு, அடுத்த ஒரு கடை இருக்கு. நம்ம அங்கேயும் போய் பார்க்கலாம். அங்கேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. வாங்க போவோம். இங்க பாருங்க, இதுவும் அவங்களோட கடை தான். 2 கடை இருக்கு. இங்க பாருங்க, ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் அண்ட் பேகி, நார்மல், ஃபார்மல் பேண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இங்க. சைஸுக்கு இந்த கடையில இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே இங்க இருக்கும். சின்ன சின்ன பசங்க முத கொண்டு இங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. நாங்க இப்ப வரும்போது தான் அவனுங்க வாங்கிட்டு வெளியே போனானுங்க. சோ கண்டிப்பா எல்லாருக்குமே ஷர்ட்ஸ் இருக்கும். ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் எல்லா சைஸ்லயுமே இருக்கும். இந்த மாதிரி டைப்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டைப் தான் நான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் தேன் அதிகமா யூஸ் இந்த மாதிரி டைப் தான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். ஆமா, இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு கிளாத் எல்லாமே. இந்த ஷர்ட் வந்துட்டு விஸ்வா எடுத்திருக்கான் என் தம்பி. இந்த ஷர்ட் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. தேன் ஒரு டிஷர்ட் எடுத்துட்டாங்க, விஸ்வாவும் ஒரு ஷர்ட் எடுத்துட்டான். இனிமே வந்து அந்த கிட்ஸுக்கு சொன்னல, கிட்ஸுக்கு ஜீன்ஸ் எல்லாமே இருக்கு. அதை காட்டு. கிட்ஸுக்கு ஜீன்ஸ் எல்லாமே, எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு அனா கலெக்ஷன்ஸ்ல. கண்டிப்பா வந்து பசங்க, பொண்ணுங்களுக்கு கிடையாது, பசங்களுக்கு மட்டும்தான். நாங்க வந்து பசங்க டைப்ல ட்ரெஸ் பண்றதுனால நாங்க வந்து இங்க வந்து எடுக்கிறோம். சோ எங்களை மாதிரி பண்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சோ கண்டிப்பா வந்து எடுங்க. இங்கெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நான் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸிங் எடுத்துருவேன். விஸ்வா எடுத்துட்டான், தேன் மொழி எடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, தேன் சைஸ்க்கே இருக்கு. இவ அவ்வளவு சைஸ் தான், அது அவ்வளவுதான் அவ, பாத்தீங்களா? சோ கண்டிப்பா எல்லாரும் அனா கலெக்ஷன்ஸ்ல வந்து ட்ரெஸ் எடுங்க. தீபாவளிக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆஃபர் நிறைய தருவாங்க. இந்த பிரதர் எல்லாமே நல்லா எடுத்து தருவாப்ல. ஆமா, நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. சோ கண்டிப்பா நீங்க வந்து அனா கலெக்ஷன்ஸ்க்கு வாங்க. திருட்டுத்தனமா வந்து டீ குடிக்கிறோம். காஃபி பேர் நல்லா இருக்கும். எத்தனை தடவை நீ என்கிட்ட வாங்கி குடிச்சிருக்கா? மிக்ஸ் பண்றீங்க எல்லாம் ஒரு மாதிரி. சும்மா அந்த ஆக்சசரிஸ் செயின் அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இறங்கணும். அந்த கடையை பார்த்தோம், நீங்க இருக்கும் இந்த இருக்கா, நிறைய இருக்கும். சோ இங்க பார்க்கலாம். ஆனா இந்த கடையை தான் சொன்னேன். ஓகே, பாப்போம். இங்கதான் வந்து நான் இந்த செயின் நல்லா இருந்துச்சு. ஸோ இதை எடுத்துட்டேன். நாங்க வந்து அங்க ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு மோனிக்கு ட்ரெஸ் எடுக்கிற கடையில இருக்கோம். அங்க பாருங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு சோகமான விஷயம்னா ஸ்டிக்கு உடஞ்சிருச்சு. இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா என் போன் ஆஃப் ஆயிருக்கு. சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. ஏன்னா இங்க வந்து பவர் கட்டு, நம்ம ஊர்ல 6 மணி நேரம் திருச்செந்தூர் ஃபுல்லா பவர் கட்டு. சோ சார்ஜ் போடல. நான் வந்து திருச்செந்தூர்ல இருந்தேன், அதனால சார்ஜ் போட்டு போனை கூட வந்தேன். சோ நம்ம போன் தப்பிச்சிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு vlog எடுத்திருக்கு. இங்க பாருங்க, உடஞ்சிருச்சு, ஸ்டிக் உடஞ்சிருச்சு. புதுசா
ஓ மை காட், ஸ்டிக் உடைஞ்சிருச்சு. மோனிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு பாப்பாக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும், பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கிளம்ப வேண்டியதான். ஸ்டிக் உடஞ்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸ்டிக் இருந்ததுனாலதான் அங்கேயும் இங்கேயும் நல்லா வச்சுட்டு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. வாங்கணும் ஸ்டிக்கு, திரும்ப வேற ஸ்டிக் வாங்குவோம். இல்லைன்னா இதை ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, மைக்கும் சக்சஸ்ஃபுல்லா உடஞ்சிருச்சு. அதாவது மைக்கு கொண்டாங்களோ, மைக்கு பின்னு ஒரு பின் ஒன்று மாட்டுவோம் ஐபோன். அந்த ஐபோன்ல மாட்டுற அந்த பின் வந்து உடஞ்சிருச்சு. சார்ஜர் மாட்டோம்ல, அந்த இதுக்குள்ள சொருவி உடஞ்சி உட்காந்துருக்கு. ஐயோ, எனக்கு கொஞ்ச நேரத்துல போன் போச்சுன்னு தான் நினைச்சேன். நான் அந்த பின்னை தேடி எப்படியோ எடுத்துட்டேன் வெளியே. ஸோ இதாச்சு. நாங்கள் அந்த பின்னு மட்டும் வாங்கினா இனி மைக் யூஸ் பண்ணலாம். ஸோ வெரி சாரி, மைக் இதில் வந்து கேட்காது பேசுறது. ஆனால் நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டோம். தேனுக்கு எடுத்துட்டோம், எனக்கு எடுத்தாச்சு, தேவிஸ்வாக்கு எடுத்தாச்சு, மோனிக்கு எடுத்தாச்சு, அம்மாவுக்கு எடுத்தாச்சு, பாப்பாவுக்கு எடுத்தாச்சு, அப்பாவுக்கு எடுத்தாச்சு, எல்லாருக்கும் எடுத்தாச்சு. அதே மாதிரி நாங்கள் நிறைய ஆக்சசரிஸ்லாம் வாங்கினோம், சாப்பிட்டோம், டீ குடித்தோம், எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ வீட்டுக்கு போகிறது மட்டும் தான் வேலை. செம்மையாக பெண்டு நிமிந்துட்டு முடியலை, டயர்டாயிடுச்சு. அதே மாதிரி அதில் பான்ஸ் அண்ட் ரைஸ் அதுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் அந்த அனா கலெக்ஷன்ஸ் அங்கே போயும் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே மோனியுமே நான் 2 சுடிதார் எடுத்திருக்கேன். அங்கேயுமே கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் அங்கே போகலை, இல்லை நான் அங்கேயுமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸு. ஹிந்திக்காரங்க கடை. ஸோ அங்கேயும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வேற எங்கே போனோம், வேளாண் போனோம். வேளாண்ல அவ்வளோ வீடியோ எடுக்கல, காஃபி குடிச்சு மட்டும் தான் வீடியோ எடுத்துருந்தோம். ஏன்னா அங்கே ரொம்ப க்ரௌடு. தீபாவளி பர்ச்சேசிங்லாம் நிறைய பேர்